இந்த நிகழ்விலே அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வதை தனது வாழ்நாள் கடமையாக செய்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் என்ன லட்சியத்திற்காக வாழ்ந்தாரோ தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் என்று சொல்லி அதற்கு சற்றும் குறையாது அவர் கொண்ட லட்சியத்தை தன்னுடைய அரசியல் சித்தாந்தமாக ஏற்று இன்று பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முத்துராமலிங்க தேவர் ஐயா அவருடைய லட்சியத்தை அரசியலிலே களமாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த நேரத்திலே நெருப்புக்கு நிகரான தனது பிரம்மச்சரிய வாழ்க்கையை கடைபிடித்த ஐயா அவர்களுடைய வாழ்நாளில இந்த தேசம் அடிமைப்படக்கூடாது, இந்த தேசம் உலகின் குருவாக மாற வேண்டும், இந்த தேசம் உலகத்திற்கு ஆன்மீகத்தை போதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தை பாரதிய ஜனதா கட்சியானது இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலும் தமிழகத்தில் என்னுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஐயா அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை கடவுள் மறுப்பு கொள்கை, திராவிட சித்தாந்தம் வட மாநிலங்களிலே தன்னுடைய ஆளுமையை செலுத்தியிருந்தாலும் கூட தென் மாநிலங்களிலே தன்னுடைய அந்த ஆளுமையை செலுத்தாததற்கு ஒரே காரணம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய அந்த லட்சிய பயணம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அவர் கண்ட லட்சியத்தை பாரதிய ஜனதா கட்சி எதிர்காலத்திலே உருவாக்கி அவருக்கான போற்றுதலையும் அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றும் என்ற செய்தியோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்த அத்தனை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில, மாவட்ட, நகர் நிர்வாகிகளுக்கு தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உண்மையில் இளைஞர் சங்கத்திற்கு தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரத் மாதா கி